வேலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பந்தல் போன்று அமைக்கப்பட்ட ஓலை கொட்டகை அமைக்கப்பட்ட வாகனத்தில் நின்று கொண்டு பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் உள்ள காடு மலை அழிந்து வருகிறது. நான் வெற்றி பெற்று வந்து காடு மலைகளை காப்பாற்றி நீர்நிலைகள் அமைப்பேன். மற்றவர்களைப் போல் 5 வருடம் காணாமல் போக மாட்டேன். காடு மலைகளை அழிப்பவர்களை வெட்டுவேன் என்று கூறியுள்ளார். அப்பொழுது செய்தியாளர்களை பார்த்து, இதுதான் இன்றைக்கு ஹெட்லைன் போட்டுக்கொள்ளுங்கள், இப்படி பேசினால் என் மீது இறையாண்மைக்கு எதிராக பேசினேன் என வழக்கு போடுவார்கள், போடட்டும் என பகிரங்கமாக பேசியுள்ளார். தண்ணி பிரச்சனை தீர்ப்பு, மலைகளை சுற்றி மரங்களை நட்டு இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பு, ஒரு மலையை கூட வெட்ட விட மாட்டேன். 8 வழிச்சாலை போட்டால் 8 பேர் வெட்டுவேன்னு சொன்னேன். இப்போ இந்த மலைகளை யாராவது கை வச்சா கையும் காலும் 2 சேர்த்து வெட்டுவேன். இதை ஹெட்லைனில் போட்டுக்கிறேன். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறேன்.